அதாவது நாங்க இந்த காலை பொழுதிலே எழுந்திருந்து இந்த பரீட்சைக்கு தலைமைந்து புலமைப்பரிசில் பரீட்சைக்கு தயாராகுவதற்காக படித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்ப இந்த முயற்சி எங்களுக்கு வெற்றியை தர வேண்டுமாக இருந்தால் நாங்க அதிக கர்சனையோடும் அக்கறையோடும் கற்க வேண்டும். எங்களுடைய நித்திரையை தியாகம் செய்ய வேண்டும். அதாவது நித்திரை ஒரு நாள் 2 நாள் 3 நாள் பழக அப்படியே அது பிறகு பழகிடும். எந்த ஒரு பழக்கமும் ஒரு கிழமைக்கு பழக தொடர்ந்து வந்துவிடும். இங்க பாருங்க, இந்த தேனிஷாண்ட பிள்ளை நேற்றும் படுக்கையில இருந்தோடு தான் படிக்கிறா, இன்றைக்கும் வகுப்புல அப்படியாக இருக்கிறா. தயவு செய்து அப்படி படிக்க வேண்டாம். விரும்பினால் வகுப்புல மேற்சகதில இருந்து படியுங்கோ, இல்லாவிட்டால் நீங்க படிக்காம இருப்பதே பொருத்தமானதாக இருக்கும். இந்த ஹன்பா என்ற பிள்ளை வீடியோவே போட இல்லை. ஆனபடியால் உங்களை ஒழுக்கத்தை முக்கியமாக பின்பற்றுங்கோ என்று கூறிக்கொண்டு நான் அடுத்த பக்க வினாவுக்கு விடை காணும் விளக்கங்கள் தருவதற்கு முயற்சிக்கிறேன். இப்ப நாங்க இது என்னுடைய வெற்றிக்கணி இதழ்கள் 4ஆம் பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள். 31 நாட்களை கொண்ட ஒரு மாதத்தின் இறுதி நாள் சனிக்கிழமையாகும். அடுத்த மாதத்தின் இறுதி நாளும் சனிக்கிழமையாக இருந்தது. அவ்விரு மாதங்களும் எவை என்று கேட்கப்படுகின்றது. அப்ப 31 நாட்களை கொண்ட மாதத்தின் அப்ப அந்த மாதத்தின் 31ஆம் திகதி சனிக்கிழமை என்று சொல்லப்படுகின்றது. அதற்கு அடுத்த மாதத்தின் இறுதி நாளும் சனிக்கிழமை என்றால் இதற்கு அடுத்த மாதம் ஆரம்பிக்கிறது அடுத்த 1ஆம் திகதியில இருந்து, அதாவது அப்ப ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை உள்ள மாதத்தில இறுதி நாள் 28 நாட்களை கொண்டது என்றால் சனிக்கிழமை என்றால் 28 நாட்கள் கொண்டதாகத்தான் இருக்க வேண்டும். ஏன் இந்த ஒன்றோடு நாங்கள் 7 8 8 7 15 15 22 22 29 இங்கே சொல்லப்படுகிறது. இந்த மாதமும் 31 நாள் மாதமும் கடைசி நாள் சனிக்கிழமை, அடுத்த மாதமும் கடைசி நாள் சனிக்கிழமை என்றால் அது 28 நாட்களை கொண்டதாக இருக்க வேண்டும். அப்ப 28 நாள் கொண்ட மாதம் என்றால் அது மாசி மாதம் தான் சாதாரண வருடத்துல. அப்ப இது தை மாதம், இது மாசி மாதம். அப்ப தையும் மாசியும் என்ற 2வது விடை பொருத்தமானது. இனி அடுத்த வினாவை கவனிங்கோ. அடுத்த வினாவில இங்கே ஒரு தவறு இருக்கின்றது. இந்த விடைகளின் இந்த பகுதி தவறானது. அதாவது இந்த டைப் பண்ணுகின்ற போது தவறு விட்டுவிட்டார்கள். இதை விடுத்து நாங்கள் இதுல அண்ணன் தம்பி முறையே என்ற சொல்லையும் இங்கே பயன்படுத்த வேண்டாம், மாதம் என்ற சொல்லையும் பயன்படுத்தாமல் கேள்வியே அணுகுவோம். சரி, கவனிங்கோ. அண்ணன் என்னை விட சரியாக 2.5 வருடங்கள் மூத்தவன், தம்பி சரியாக 1.5 வருடங்கள் இளையவன். நான் பிறந்தது 2015ஆம் ஆயின் தம்பி பிறந்த வருடம் மாதம் முறையே அமைந்த அண்ணா தம்பி 2 பேரும் பிறந்த வருடம் தான் இங்க நான் கேட்க சொல்றேன். வருடம் அமைந்த விடை யாது என்று கேட்கணும். முறையே கேட்க இதுல மேல முதல் தந்திருக்குது, முதலாவதாக தந்திருக்குது தம்பி பிறந்த வருடம், பிறகுதான் அண்ணா பிறந்த வருடம். ஆனா இங்க கேட்கப்படுது அண்ணா பிறந்த வருடம் தம்பி பிறந்த வருடம். ஆனபடியால் நான் சொல்றேன் இந்த தகவல்களை விடுங்கோ, தவறு. இப்ப இதுல இந்த கேள்வியின் தாற்பயம் என்னென்றால் 2015ஆம் ஆண்டுல நான் பிறந்திருக்கிறேன். ஆனா நான் எந்த 6 மாத காலத்துக்கு பிறந்தேன் என்று தெரியாது. 1ல இருந்து 6 மாதம் வரையிலான முதல் 6 மாத கால பகுதியா அல்லது 7ல இருந்து 12 வரையிலான அடுத்த அரை வருட கால பகுதியா என்பது நிச்சயமாக தெரியவில்லை. ஆனா இங்க சொல்லப்படுகின்றது அண்ணா எனக்கு முதல் மூத்தவன், 2.5 வருடம் மூத்தவன் என்றால் 2.5 வருடம் முன்னுக்கு பிறந்திருக்கிறான். அப்ப நான் இதுல 2வது கால பகுதியில நான் பிறந்திருந்தால் இந்த 2015லேயே அரை வருடம் இருக்கின்றது. அப்ப அண்ணா பிறந்தது அதுக்கு முதல் 2014 2013 பிறந்திருக்க முடியும். ஏன் இதுல 1 வருடம், இதுல அடுத்த வருடம், இதுல அரை வருடம் இருக்கின்றது. அப்ப 2.5 வருடம் ஆகின்றது. அப்ப அவன் பிறந்திருக்க கூடியது 2013 என்றால்
தம்பி பிறந்திருக்க கூடியது இன்னும் 1.5 வருடம் என்றால் இது இறுதி பகுதி. அப்போ 2016 ஒரு வருடம், 2017 தான் அரை வருடம். அப்ப இங்க பாருங்க 13 அப்ப 1.5 வருடம் என்றால் 2010. அப்ப 2013 17 இருக்கிற விடைதான் பொருத்தமாக இருக்கும். அப்ப இந்த விடை பொருத்தமல்ல, இந்த விடை பொருத்தமல்ல, இந்த விடைதான் பொருத்தமானதாக கருத வேண்டும். இங்க கேள்வியை டைப் பண்ணுகின்ற போது விடப்பட்ட தவறானதான் இந்த பகுதிகள் இருக்கின்றது, அதை தவறாக கருதுங்கோ. இப்ப உங்களுக்கு புரிந்திருக்கும் என கருதி கொண்டு அடுத்த வினா விடை விளக்கம் தர விளைகின்றேன். நான் திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக இருந்தால் கொஞ்சம் நீங்க திரும்ப திரும்ப இந்த காணொலியை பார்த்து புரிந்து கொள்ளலாம். அப்படி இல்லாவிட்டால் நான் இந்த பரிச்சைத்தாள் முழுக்க விளக்கம் தந்த பிறகு என்னுடைய வகுப்பில நிச்சயமாக இதற்கான விளக்கங்களை வழங்குவேன் என்பதை கருத்தில் கொள்ளுங்கோ. இனி நான் 15வது கேள்விக்கு விடைகாண் விளக்கம் தருகின்றேன். அன்று ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஜானவி படிக்க ஆரம்பித்த போது கடிகார முட்கள் நிலைக்குத்து கிடையாக செங்கோணத்தில் காணப்பட்டன. அன்று மாலையில் படித்து முடிக்கும் போது கடிகார முட்கள் நிலைக்குத்து கிடையாக செங்கோணத்தில் காணப்பட்டன. அன்று ஜானவி படித்த மணித்தியாலங்கள் எத்தனை என்று கேட்கப்படுகின்றது. அதாவது ஜானவி படிக்க ஆரம்பிக்கிற போது கடிகாரத்துல முட்கள் ஒன்று நிலைக்குத்தாக ஒன்று கிடைக்கோடாக காலை பொழுதில இருந்ததென்றால் அது 9 மணி. 9 மணிக்குத்தான் இப்படியாக காலை பொழுதுல நிலைக்குத்து கிடையாக இருக்க முடியும். அதே நேரம் அன்று அவள் மாலையில படித்து முடிக்கின்ற போது நிலைக்குத்து கிடையாக மணி நிமிட கம்பிகள் இருந்தது என்றால் அது 3 மணி. அப்போ 9 மணியில இருந்து 3 மணி வரையில் உள்ள காலப்பகுதி எத்தனை என்றால் இதுக்கு 3 மணித்தியாலம், இதுக்குள்ள 3 மணித்தியாலம், அப்போ மொத்தம் 6 மணித்தியாலம் என்பது கேள்விக்கான விடை ஆகும். இனி நாங்கள் 16, 17வது கேள்விக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபடுவோம். இந்த கேள்வி அவதானிங்கோ. இதுல ஒரு மைதானத்தில் 7 பேர் வட்டமாக கைகோத்து நிற்கின்றார்கள். தொடர்ச்சியாக 4 பேர் உள்நோக்கியும் 4 பேர் உள்நோக்கியும் தொடர்ச்சியாக 3 பேர் வெளிநோக்கியும் பார்க்கின்றார்கள். இந்த 7 பேர் நிற்கின்ற போது இதுல 4 பேர் உள்நோக்கி பார்க்கிறார்கள். இவர் ஒரு ஆள் உள்நோக்கி பார்க்கிறவர், இவர் ஒரு ஆள் உள்நோக்கி பார்க்கிறார், இவர் உள்நோக்கி பார்க்கின்றார், இவர் உள்நோக்கி பார்க்கின்றார். அந்த வட்டத்தின் உள்பகுதியை நோக்கி பார்க்கிறார்கள். 3 பேர் வெளிநோக்கி, இவர் ஒரு ஆள் வெளிநோக்கி பார்க்கிறார், இவரும் வெளியில தான் பார்க்கிறார், இவரும் வெளியில தான் பார்க்கிறார். இப்ப எங்களை கேள்விக்கு வருவோம். எங்களை விடயம் விளங்கிவிட்டது. 7 பேர் வட்டமாக நிற்கிறார்கள். அதுல 4 பேர் உள்நோக்கி பார்க்கிறார்கள், 3 பேர் வெளிநோக்கி பார்க்கிறார்கள், கைகோத்து கொண்டு இருக்கிறார்கள். இப்ப கேள்வி என்ன? முதலாவது 16வது கேள்வி, 7 பேருக்கு இடையிலான கைகோர்ப்புகளின் எண்ணிக்கை யாது? இப்ப இந்த கைகோர்ப்பு என்பது இடைவெளிகளை கருதுகிற பிள்ளைகள். இப்படி 7 பேர் நின்றால் நல்லா கருதி கொள்ளுங்க கவனமாக. இதுல 7 பேரை நான் அடையாளம் பண்ணி இருக்கிறேன். இதுக்கு எத்தனை இடைவெளி இருக்குன்னு பார்ப்போம். 1, 2, 3, 4, 5, 6 இடைவெளி. ஆனால் இவர்கள் இப்படி இல்லையே, இவரும் கைகோத்து இருக்கிறார்கள். இங்க வட்டமாகத்தானே இருக்குது. அப்ப வட்டமாக 7 பேர் இருந்தால் அதுக்கிடையில 7 கைகோர்ப்புகள் இருக்கு. 3, 6, 7 பேர். 7 பேர் இருந்தா பார்ப்போம். 3. இந்த 7 பேருக்குள்ள எத்தனை கைகோர்ப்புகள் என்று எண்ணி காட்டுற பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7. அப்ப கேள்விக்கான விடை 7 என்பது ஆகும். இப்ப நாங்க அடுத்த வினாவை பார்வையிடுவோம். ஒரே பக்க கைகளை கோத்து நிற்பவர்களின் எண்ணிக்கை யாது? ஒரே பக்க கை என்றால் ஒரு மனிதருக்கு வலது கை இருக்கு, இடது கை இருக்கு. அப்போ ஒன்று வலது கையை
ரெண்டு வலது கையையும் கோத்து நிக்கிறவே இல்ல ரெண்டு இடது கையையும் கோத்து நிக்கிறவே எண்ணிக்கை எவ்வளவு என்று கேட்கப்படுது. இப்ப இதுல பாருங்க, இவ ரெண்டு பேரும் நாங்க முதல் கருத்து போமே, இவ ரெண்டு பேர்ல இவ எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், உள்நோக்கி பார்க்கிறபடியா எங்களை பார்க்கிறதாக நாங்க கருத்து போம் இந்த வினாவின் படி. இப்ப இவரை பொறுத்தவரையிலே இது வலது கை, இது இடது கை, அடுத்தவருக்கு இது வலது கை, இது இடது கை. அப்ப இந்த கைகோர்ப்பு ரெண்டும் எதிரெதிரான கைகள், வலது கை இடது கையோடு தான் கோர்க்கப்படுகின்றது. ஆனா இங்க கேட்கப்படுகின்றது, வலது கையோட வலது கையும் இடது கையோட இடது கையும் கோர்க்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை யாதென்று. அப்ப நாங்க இதுல பார்த்தால் இங்க பாருங்க, இதுல உள்ளவர் அதே மாதிரி இந்த இவர்த்தல்ல உள்ளவர்கள், இந்த இவர் உள்நோக்கி பார்க்கிறவற்ற வலது கை இதுவாக இருக்கும், இந்த வெளிநோக்கி பார்க்கிறவற்ற வலது கையும் இந்த பக்கமாக இருக்கும், இது ரெண்டும். அதே போல இந்த இடத்திலே அடுத்து உள்நோக்கி வெளிநோக்கி மாறுகின்ற போதும் இந்த வெளிநோக்கி பார்க்கிறவற்ற இடது கை இதுவாக இருக்கும், உள்நோக்கி பார்க்கிறவற்ற இடது கை இதுவாக இருக்கும். அப்ப அவர்கள் இந்த எண்ணிக்கை தான் இங்க கேட்கப்படுகின்றது. வலது கை வலது கை, அப்ப ரெண்டு பேர் வலது கை, ரெண்டு பேர் இடது கை என்றபடியால் கேள்விக்கான விடை 4 என்பது ஆகும். இனி நான் 18வது வினாவுக்கு விடை விளக்கம் தர முயற்சிக்கிறேன், கவனிங்கோ. இது இந்த பக்கத்தின் கடைசி கேள்வி. உருக்கோலத்தை பார்த்தவும் இந்த ஆகின் இந்த உருக்கோலன் ரெண்டும் இப்படியாக இருக்கிற ரெண்டு உருக்கோலங்களும், இந்த ரெண்டு உருக்கோலமும் இப்படி மாறும் ஆகின் சமன் என்று சொல்லப்பட்டிருக்க, மாறினால் இப்படியாக இருக்கிற உருக்கோலம் எப்படி மாறி சமனாகும்? இது மாறுபாடுகளை அவதானிக்கும் ஆற்றல். இப்ப கவனிக்க பிள்ளைகள், இதுல முதலாவதாக இந்த ரெண்டு கோடுகளும் இருக்கின்றது, இங்கேயும் அதே கோடுகள் இருக்கின்றது. இதிலே ஒரு அரைவட்ட பகுதி இருக்கின்றது, இந்த அரைவட்ட பகுதி இங்கே மறுபக்கத்தில இருக்கின்றது, இதுல இருக்கின்றது. நல்லா கவனிக்கோ, அதாவது இப்படி இருக்கின்றது. அப்ப எதிர்பக்கமாக மாறுது. இங்கே இந்த எழுத்துக்கள்ல இது இடது பக்கம் இருக்கிறது, இங்க வலது பக்கம் வந்திருக்கு. அப்ப இதுல வலது பக்கம் இருக்கிறது, இப்ப இடது பக்கமாக வந்திருக்கு. இங்க பாருங்க, இது இப்படியே இங்க வந்திருக்கு, வலது பக்கம் இருந்தது இடது பக்கமாக வந்திருக்கு. அப்ப இப்ப இந்த மாறுபாடுகள்ல நாங்க அவதானிக்கிற போது எங்களால் கண்டுகொள்ளக்கூடியது என்னென்றால், கரைகளில் உள்ள ரெண்டும் இடம் மாறவில்லை, அப்படியே நிக்குது. இந்த நடுவில உள்ளது ரெண்டும் தான், அதாவது இடது பக்கம் இருப்பது வலது பக்கமும் வலது பக்கம் இருப்பதும் இடது பக்கமும் மாறியிருக்கு. அப்ப நாங்கள் அடுத்த வடிவில இந்த ரெண்டும் இடம் மாறவில்லை என்றால் எங்களுக்கு தெரியும், ஒன்று இப்படி நிக்குது, மற்றது இப்படி நிக்குது. இந்த ரெண்டும் அடுத்த ரெண்டும் இடம் மாறுது என்றால், அதாவது இடது பக்கம் இருப்பது வலது பக்கம் போகின்றது, அப்ப இடது பக்கம் இருப்பது வலது பக்கம் போக வலது பக்கம் இருப்பது இடது பக்கம் வருகின்றது. இப்ப இடது பக்கம் இருப்பது வலது பக்கம் போனால் இப்படி வரும், அதே மாதிரி வலது பக்கம் இருப்பது இடது பக்கம் போனால் இப்படி வரும். அப்ப கேள்விக்கான விடையாக 3வது விடைதான் பொருத்தமானது. இது கற்புலனாற்றல், கண்ணால பார்த்து புரிந்து கொள்ளுதல். உங்களுக்கு இந்த வினாக்களுக்கு விடை காணுகின்ற விளக்கங்கள் கொஞ்சம் கடினம் போல யாருக்காவது தோன்றினால் அது நீங்கள் உங்களை திறமையாக பயிற்சி அளித்து, அதாவது தொடர்ச்சியாக கேள்வித்தாள்களை வினாக்களை பார்த்து வாசித்து புரிந்து விடையளிக்கிற பக்குவத்தை பெற வேணும் என்றதை புரிந்து கொள்ளுங்கோ. அதை விட்டு கேள்வியிலேயோ அல்லது விளக்கத்திலேயோ தவறை என கருதிவிட வேண்டாம்.